நெல்லுக்கான ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாக செப்டம்பருக்குள் உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு டன் ஒன்றுக்கு விரைவில் 4000 ரூபாயாக வழங்கப்படும் என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. உதகை கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கான வாகன கட்டுப்பாடு உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு. மக்களவையில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு. வக்ஃப் மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என அதிமுகவின் SP வேலுமணி வலியுறுத்தல். சட்டத்திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என பாமகவின் GK மணி கோரிக்கை. வக்ஃப் மசோதா விவகாரத்தில் அரசின் நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக வெளிநடப்பு. சட்டப்பேரவையை போராட்டக் களமாக்குவதாக குற்றச்சாட்டு. மக்களவையில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றியதற்கு எதிராக தாவேக நாளை போராட்டம். கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தல். சேலத்தில் அரை மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. பட்டுக்கோட்டையில் 1 மணி நேரம் பெய்த கனமழை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் காலையில் கனமழை. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்த 4000 நெல் மூட்டைகள் சேதம். சென்னை மதுரவாயல் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக இருந்த பெண்ணிடம் நகை பறிக்க முயற்சி. பதற வைக்கும் CCTV காட்சி. ராமேஸ்வரம் வரும் பிரதமர் மோடியை அமைச்சர் தங்கம் தென்னரசு சந்திப்பார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். முதலமைச்சர் வேற ஒரு அலுவல் காலமாக ஊருக்கு போறாங்க. நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் திரு பிரதம மந்திரிகளை சந்திப்பாங்க. தர்பூசணி தொடர்பான அர்த்தமற்ற வதந்திகளால் உழவர்களுக்கு பாதிப்பு என அன்புமணி குற்றச்சாட்டு. மக்களிடம் நிலவும் அச்சத்தை போக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. கடலூர் அருகே தலையணையின் அடியில் பதுங்கியிருந்த நாகப்பாம்பு. படுத்திருந்த பெண் அலறி அடித்து ஓட்டம். ஞானசேகரன் தொடர்புடைய 20 வழக்குகளையும் CBIக்கு மாற்றக் கோரி வழக்கு. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. வக்ஃப் வாரிய சொத்துக்களை மல்லிகார்ஜுன கார்கே அபகரித்ததாக அனுராக் தாக்கூர் பேசியதற்கு கண்டனம். நிரூபித்தால் பதவி விலகத் தயார் என மல்லிகார்ஜுன கார்கே ஆவேசம். இந்திய நேரப்படி அதிகாலையில் வீடியோவில் தோன்றி விளக்கமளித்த நித்யானந்தா. கைலாசாவை கட்டுப்படுத்த முடியாமல் போனவர்கள் தாக்குதல் நடத்துவதாக குற்றச்சாட்டு. நிம்மதியாக இருக்கின்றேன், நல்லபடியாக என்னுடைய கைலாசத்தினுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் இவைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். பதிலுக்கு பதில் வரி விதிக்கும் திட்டத்தின் கீழ் இந்திய பொருட்களுக்கு 26% வரி விதித்த ட்ரம்ப். இந்தியா 52% வரி விதிக்கும் நிலையில் அமெரிக்கா குறைந்த அளவே வரி விதிப்பதாகவும் பேட்டி. India very, very tough, very, very tough. Prime Minister just left. He's a great friend of mine, but I said, you're a friend of mine, but you're not treating us right. They charge us 52%. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மரில் 5 நாட்களுக்கு பின் ஒருவர் உயிருடன் மீட்பு.
போராடி மீட்ட சீன மீட்புப் படையினர். கடந்த ஆண்டு IPL சீசனின் இறுதிப் போட்டிக்கு தோல்விக்கு பழி தீர்க்குமா ஹைதராபாத்? ஈடன் கார்டன் மைதானத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தாவுடன் இன்று பல பரீட்சை. விழுப்புரம் மாவட்டத்தில் காலை முதலே பெய்து வரும் கனமழையால் 4000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்த 4000 நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் காலை முதலே விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கோலியனூர், வளவனூர், முண்டியம்பாக்கம், கானை, அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் செஞ்சி நெல் மூட்டைகள் அனைத்தும் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இதையடுத்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கூரைகளை அமைக்க வேண்டும், விற்பனை கூடத்தில் மழைநீர் வெளியேற வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 2ஆம் நாளாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கங்களாஞ்சேரி, நீலக்குடி, எட்டியலூர், வண்டபாளையம், பெரும்புகலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்யும் கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவி வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் கடலூர், முதுநகர், சுத்துக்குளம், பச்சாங்குப்பம், சேடப்பாளையம், காரைக்காடு, குடிகாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோல் பன்ருட்டி, நெய்வேலி ஆகிய பகுதிகளில் விட்டுவிட்டு சாரல் மழை பெய்ததால் குளிர்ந்த காற்று வீசியது. மேலும் விருதாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளான கருவேப்பிலைக்குறிச்சி, கம்மாபுரம், வண்ணான்குடிக்காடு, பரவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர், மாமல்லபுரம், கல்பாக்கம், திருக்கழுக்குன்றம், மறைமலை நகர், சிங்கபெருமாள் கோயில் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, தேவக்கோட்டை, திருப்பத்தூர், சிங்கம்புணரி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதலே பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி, லத்தேரி, கேவிக்குப்பம், காட்பாடி, பொன்னை, வள்ளிமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பெரம்பலூர், அகரம், சீகூர், லப்பை குடிகாடு, வாலிகண்டபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை 5 மணி அளவில் திடீரென கனமழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். புதுச்சேரியில் அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. விமான நிலையம், ராஜ்பவன், உப்பளம், கதிர்காமம் போன்ற நகரப் பகுதிகளிலும், ஊசுடு, வில்லியனூர், திருக்கனூர் போன்ற கிராமங்களிலும் மழை பெய்தது. ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. பாரதி நகர், திருப்புல்லானி, அச்சுந்தன் வயல், வாலாந்தரவை, பேராவூர், தேவிப்பட்டினம், அழகன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, மதுரவாயல் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் சாரல் மழையால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. வேலப்பஞ்சாவடி, குமணன்சாவடி, போரூர் மற்றும் வளசரவாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு என்ன? காயத்ரி, தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தெற்கு கேரள பகுதிகளுக்கு மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில்
அடுத்த 5 தினங்களுக்கு பரவலாக லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய 17 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதே போல்தான் நாளைய தினமும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய பகுதிகளில் கனமழை இருக்கும். அடுத்த 3 தினங்களுக்கு இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் கனமழை இருக்கும். மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெயிலை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல வெயில் காலத்தில் அடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு வெயில் இருக்காது. 2 to 3 டிகிரி செல்சியஸ் குறைவாகத்தான் வெயிலினுடைய அளவு பதிவாகும் என்ற ஒரு பதிவையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி சடையாண்டி, விவரங்களை வழங்கியமைக்காக.